நாங்கள் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் பல்வேறுபட்ட நற்செயல்களை செய்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் நாம் தற்பொழுது கலந்து கொண்டிருக்கிற இந்த மார்க்க வகுப்பும் இதன் மூலமும் பல பயன்களை நன்மைகளை அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் நாம் இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த பாடத்தினுடைய அந்த தொடரில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற ஒரு தலைப்பு மனிதர்கள் செய்கிற குற்றம் குறைகளை மன்னித்தல் என்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது மனிதன் என்ற அமைப்பில் நானுந்தான் நீங்களுந்தான் சில தவறுகளை நமது நண்பர்களுக்கு அல்லது நமது பெற்றோருக்கு அல்லது நமது மனைவிக்கு அல்லது பெண்கள் கணவருக்கு என்று இப்படி சில பாவங்கள் அல்லது அநியாயங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த அநியாயங்களை சில மனிதர்கள் மனசிலே வைத்து கொண்டு அதனை பழிவாங்குகிறவர்களாக, ஜெம்மத்துக்கும் மறக்காதவர்களாக, சில சந்தர்ப்பங்களில் என்னுடைய ஜனாசாவில் கூட முழித்துவிடக்கூடாது என்று சில விடயங்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக மற்றவர்களை மன்னிக்காத பலரை நாங்கள் பார்க்கிறோம். சின்ன விஷயங்கள், கல்யாணத்துக்கு செல்லலைன்றதுக்காக பிறரை மன்னிக்காமல் இருக்கிறவர்கள், அல்லது ஹத்னாவின் போது எங்கள்கிட்ட சொல்லலை, அல்லது உம்ராக்கு போக செல்லலை, ஹஜ்ஜிக்கு போக செல்லலை, அல்லது இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதன் காரணமாக பகையோடு குரோத விரோதங்களோடு இருக்கிற எத்தனையோ பேர்களை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம். ஆனால் மன்னிப்பது என்பது அல்லாஹுடைய ஒரு சிஃபத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மன்னிப்பை அல் குர்ஆனும் சுன்னாவும் பல இடங்களில் வலியுறுத்துகின்றன. அந்த வகையில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யார் ஒரு மனிதன் பிறர் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து அந்த உறவுகளை சீர் செய்து வாழ்கின்றானோ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அவருடைய நற்கூலி நேரடியாக அல்லாஹ்விடமே உள்ளது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்றார். எப்படி நோன்பு நோற்பதன் மூலம் அல்லாஹ்விடம் நன்மைகளை ஆதரவு வைக்கின்றோமோ, அதே போன்று மன்னிப்பதன் மூலமும் நமக்கு மகத்தான கூலி இருக்கிறது, அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இடையிலே ஷைத்தான் நாம் போய் அவரிடம் மன்னிப்பு கேட்பதா, அவர்தானே நமக்கு அநியாயம் செய்தார், அவர்தானே முதல்ல வந்து நம்மிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நம்மை மன்னிப்பதற்கு அல்லது மன்னிப்பு கேட்பதற்கு தடையாக இருக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் ஹதீஸுகளை எடுத்து பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ஸாதல்லாஹு அபுதன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸா. ஒரு அடியானை மற்றொரு அடியான் மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் அவரை மேலும் கண்ணியத்தால் அதிகப்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். நாம் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா என்று நாம் அதை தாழ்வாக நினைக்கிறோம், அதை ஒரு இழிவாக பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக அல்லது மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விடுகிறான், அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் கூட்டுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த மன்னிப்பு ஏன்
நாம் இதனை பற்றி பேச வேண்டும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, பெற்ற தாயோடு பேசாத, அவர்களோடு பகையாக இருக்கிற, பிள்ளைகளோடு தந்தையோடு பகையாக இருக்கிற எத்தனையோ உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம். வருடக்கணக்கில் ரமலானுடைய காலத்தில் அமல்களில் மிகப்பெரிய ஆர்வமாக ஈடுபாடாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் குடும்பங்களோடு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபதாபங்களோடு குரோத விரோதங்களோடு பேசாமல் கதைக்காமல், அவர்கள் செய்த சிறிய விடயங்களை கூட மன்னிப்பதற்கு முன்வராத நிலையில் எத்தனையோ பேர்களுடைய காலங்கள் கழிவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல் குர்ஆனும் சுன்னாவும் இதனை அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான், அவர்கள் மன்னிக்கட்டும், மனதில் வைத்து கொள்ளாமல், அந்த குரோதத்தை விரோதத்தை மனதில் வைத்து கொள்ளாமல் அதனை அப்படியே மன்னித்து விடட்டும். அலா துஹிப்பூன, நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் பிறரை மன்னிப்பதன் மூலம் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கேட்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொருவர் செய்த தவறை மன்னிப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது. சின்ன விஷயங்கள், நாம் அதிலே கௌரவம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். நாம் நமது பிள்ளைகள் அல்லது நமது மனைவி அல்லது நமது தாய் தந்தை நண்பர்கள் செய்த சிறிய அநியாயத்தை மன்னிப்பதற்கு தயங்குகிறோம், கௌரவம் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் அவருடைய சின்ன விஷயத்தை மன்னிக்க தயார் இல்லாமல் இருக்கிற போது எப்படி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியும்? எனவே நாம் மற்ற மனிதர்களுடைய தவறுகளை, அவர்கள் செய்த அநியாயங்களை மன்னிக்கிற போதுதான் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹும் நம்மளை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னிப்பு என்பது நபிமார்களுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எடுத்துக்காட்டாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்களாக சேர்ந்து கிணற்றிலே கொண்டு போய் போட்டுட்டு வந்தார்கள். அவரை மரணிக்க செய்வதற்காக, கொல்லுவதற்காக அவர்கள் பாலடைந்த கிணற்றிலே அவர் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக அவரை, தந்தையை ஏமாற்றி தந்திரமாக அவரை தந்தையிடமிருந்து பிரித்தெடுத்து காட்டுக்கு சென்று ஆடு மேய்க்க போகிற நேரத்திலே அங்கே பாலடைந்த கிணற்றுக்குள் போட்டுவிட்டு வந்தார்கள். ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு ஒரு காலத்திலே வருகிறார்கள். ஆனாலும் அந்த பெரிய அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்த நேரத்தில் சகோதரர்கள் வறுமையால் வாடி உணவுக்காக இந்த யூசுப் நபி இருக்கிற இடத்தை தேடி வருகிறார்கள். அவர்கள் உணவுக்கு பொறுப்புதாரியாக இருக்கிற அந்த நாட்டிலே கசானாவுக்கு, அந்த பைத்துல் மாலுக்கு பொறுப்பாக இருந்து உணவுகளை பகிர்ந்தளிக்கிற மிகப்பெரிய ஒரு மந்திரியாக இருக்கிற போது அவரிடத்திலே தான் இவர்களும் உணவை தேடி வருகின்றார்கள். இந்த நேரத்திலே அவர்கள் என்ன செய்யல, தங்களுடைய சகோதரர்கள் என்று அவர்களை அறிந்திருந்தும் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களை பழி வாங்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் சூரா யூசுப்லே சொல்கிறான், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம் யக்ஃபிருல்லாஹு லக்கும், இன்று உங்கள் மேல் எந்த குற்றமும் இல்லை, உங்களை நான் இந்த சந்தர்ப்பத்தில் குற்றம் பிடித்து தண்டிக்கிற ஒரு அமைப்பில் இல்லை, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இது சின்ன விஷயமா? ஒருவருடைய உயிரை எடுப்பதற்கு முயற்சித்த விடயம், கொல்லுவதற்கு முயற்சித்த விடயம், அதை கூட அவர்கள் மன்னித்தார்கள். எனவே மன்னிப்பது என்பது நபிமார்களுடைய ஒரு பண்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. தாயிஃபிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயங்கள் நடந்தது. அந்த சந்தர்ப்பங்களில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மலக்குமார்கள் வந்து கேட்கின்றார்கள், இந்த மலைகளை கொண்டு உங்களை நிந்தித்தவர்களை, நோவினை செய்தவர்களை நாங்கள் அழித்து விடட்டுமா என்று கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? பல் அர்ஜு அன் யஹ்ருஜ அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தா,
இவர்களுடைய சந்ததிகளில் இருந்து அல்லாஹு தஆலா அவனை மட்டும் வணங்கி வழிபடுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று குறிப்பிட்டார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஆமாம் அவர்களை அழித்து விடுங்கள், எனக்கு சரியான புகலிடம் தரவில்லை, தங்குமிடம் தரவில்லை, என்னுடைய தாவாவுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை, அழித்து விடுங்கள் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல சொல்லியிருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய வம்சாவளியினர் சந்ததிகளாவது இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்று செயற்படுத்துவார்கள், எனவே விட்டு விடுங்கள் என்றார்கள். பழி வாங்கவில்லை, மன்னித்து விட்டார்கள். இந்த செய்திகள் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி அதன் விளைவாக இன்று அந்த தாயிஃப் நகரமே முஸ்லீம்களினுடைய பூமியாக மாறி இன்று ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறவர்கள் எல்லோரும் போய் பார்த்து விட்டு வருகிற அளவுக்கு அங்கே எல்லா வகையான பள்ளிவாசல்கள், பல்கலைக்கழகங்கள் என்று முஸ்லீம்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அல்லாஹு தஆலா அங்கே செய்து முழுக்க முழுக்க முஸ்லீம்களை கொண்ட பிரதேசமாக இன்று காட்சி அளிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் மக்கா வெற்றியின் போது நடந்த சம்பவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறந்த மண்ணான மக்காவிலிருந்து அந்த குறைஷிய சமுதாயம் விரட்டி அடித்தார்கள். அவர்களுடைய அந்த சொந்த மண்ணிலேயே ஷிஅபு அபி தாலிப் என்கிற அந்த பள்ளத்தாக்கிலேயே அவர்களை முற்றுகையிட்டார்கள். தங்களுடைய சகோதரர்களை கண்ணுக்கு முன்னாலேயே கொலை செய்து சித்திரவதை செய்தார்கள். பத்ரு, உஹது என்று பல யுத்தங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராக தலைமை தாங்கி வந்து அவர்களை கொன்று குவித்தார்கள். இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது பழிவாங்காமல் எந்த விதமான தண்டனைகளும் கொடுக்காமல் அவர்களை அங்கீகரித்த நிகழ்வுகளை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். என்ன சொன்னார்கள்? இத்ஹபு ஃபஅன்துமுத் துலகா, நீங்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், வாருங்கள், நீங்கள் உள்ளே போங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பழி வாங்குகின்ற அந்த விடயம் இருக்கின்றதே, அது ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது. ஒரு மூமினுடைய பண்பு என்பது அவனுக்கு வரக்கூடிய கோபங்களை அடக்கி கொண்டு அவன் மற்ற மனிதர்களை மன்னிக்கிற அந்த நல்ல பண்பை கொண்டவனாகத்தான் ஒரு மூமின் இருப்பான். வெறுமனே தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத்து, ஹஜ்ஜு என்கிற கடமைகளோடு மட்டும் நாம் நின்று விடாமல் இஸ்லாம் சொல்லுகிற இந்த அஹ்லாக்குகள், இந்த நல்ல பண்பாடுகளையும் நாம் அணிகலன்களாக கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வல் காலிமீனல் கைல, உண்மையான மூமின்கள் யார் என்று சொன்னால் கோபம் வருகிற போது கோபத்தை அடக்கி கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாசி, மனிதர்களை அவர்கள் மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் மன்னிக்கிறவர்களை விரும்புகிறான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றார். தாய் தன் மனைவிக்கு ஏசியதற்காக தாயுடைய வீட்டுக்கு போகாம, தாயை பார்க்காம, தாய்க்கு செலவு கூட கொடுக்காம இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லது தன்னுடைய தந்தை தன்னுடைய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு ஏசி விட்டார் என்பதற்காக அந்த தந்தையோடு பேசாமல் கதைக்காமல் அவருக்கு உதவி உபகாரங்கள் புரியாமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த நிலைமைகளிலெல்லாம் மாற்றம் வர வேண்டும். வெறுமனே நோன்போடு மட்டும் எங்களை தக்குவாதாரிகளாக இந்த ரமலான் ஆக்குவதில்லை. அந்த தக்குவாவை நாம் நோன்பு பிடிப்பதன் மூலம் பெறுகிறோம் என்றால் எங்களில் இந்த மாற்றங்கள் எல்லாம் வர வேண்டும். மன்னிக்கிறவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறவர்களாக, சகோதரர்களாக வாழுகிறவர்களாக என்று நம்மில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால், மன்னிக்கிற மனிதர்களுக்குத்தான் அமல்கள் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்களின் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா
எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான், அவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் 2 பேருடைய அமல்களை அல்லாஹ் அப்படியே விட்டு விடுமாறு, அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அந்த விஷயங்களை அப்படியே கிடப்பிலே தாமதிக்க செய்து விடுகிறான். அவர்கள் யார் என்று பார்த்தால், ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் சண்டை பிடித்து கொண்டு அல்லது வெறுப்போடு குரோதத்தோடு விரோதத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாங்களும் இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு பிடிக்கிறோம், பகல் பொழுதுகளில் இரவு பொழுதுகளில் நின்று வணங்குகிறோம், அல் குர்ஆன் ஓதுகின்றோம், கடமையான தொழுகைகளை தொழுகின்றோம், சதக்கா ஜக்காத் என்று பல அமல்கள் செய்கின்றோம். இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே போய் சேர வேண்டும், அல்லாஹ் அதனை கபூல் செய்ய வேண்டும், அதன் மூலம் நமது பாவங்களை மன்னித்து நமக்கு அந்தஸ்துகளை தர வேண்டும். ஆனால் அதற்கு தடையாக இருக்கிற ஒரு விடயம்தான், நாங்கள் மற்றவர்களோடு மற்ற முஸ்லிம்களோடு பேசாமல் கதைக்காமல் குரோத விரோதத்தோடு இருப்போமாக இருந்தால் அந்த அமல்கள் அல்லாஹுவின் பால் உயர்த்தப்படாமல் அதன் மூலமாக பாவ மன்னிப்பு தாமதிக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிற மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிப்பது என்பது நமக்கு ஒரு கஷ்டமானதாகத்தான் இருக்கும். நமக்கு அவர் அநியாயம் செய்திருக்கிற நிலையில நான் எப்படி அவரை மன்னிக்க முடியும்? நாம அவருக்காக மன்னிப்பதில்லை, நாம் மன்னிப்பது அல்லாஹ்வுக்காக அவரை மன்னித்து விடுவது. இதன் மூலமாக அல்லாஹ் என்ற அமல்களை தடையில்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதன் மூலமாக அல்லாஹ் என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பிறரை அவர்கள் செய்கிற பாவங்களுக்காக அநியாயங்களுக்காக நாம் மன்னித்து விடுகிற போது நமது உளரீதியாக நமக்கு பல மாற்றங்கள், மனதுக்கு திருப்தி, அதை பற்றி எந்த நேரமும் சிந்தித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிற அந்த மனோநிலையிலிருந்து விடுபட்டு மன அழுத்தம் குறைந்து நிம்மதியாக இருக்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதே போன்று சில நேரம் ஒரு குடும்ப ரீதியாக நமக்கு நடந்த அநியாயங்கள், நண்பர்கள் மூலமாக நடந்த அநியாயங்களை நினைத்து நினைத்து சில நேரம் தூக்கத்தை கூட இழக்கிற நம்மவர்கள் இருக்கின்றார்கள். எனவே பிறரை மன்னிப்பதால் இந்த பிரச்சனை இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதே போன்றுதான் நாமும் மற்றவர்களை பற்றிய நல்லெண்ணங்களோடு வாழ்கிற ஒரு சூழலும் உருவாகிறது. ஒருவரோடு பகையை தொடர்ந்து நாங்கள் பேண வேண்டுமாக இருந்தால் அவரை பற்றிய பிழையான அபிப்பிராயங்களை வளர்க்க வேண்டிய ஒரு தேவை வரும். அவரோட ஏன் நான் 1 வருஷமா பேசாமல் இருக்கேன், ஏன் 5 வருஷமா கதைக்காமல் இருக்கிறேன் என்றால் அதற்கு சில காரணங்களை நாம் அடுக்கி கொண்டு வருவோம். இன்னொருவரிடத்திலே அதற்கான காரணங்களை விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டி வரும். ஆனால் இந்த நிலைமை இல்லாமல் அவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்பதன் மூலம் நமது உள்ளம் சுத்தமாகி விடுகின்றது. அதே போன்றுதான் ஒருவரோடு கோபமாக இருந்தால் அவரை காணுகிற போது நாம் அவர் மீது, அதாவது பகையாக இருந்தால் அவரை காணுகிற போது கோபப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். மன்னித்து விட்டோம் என்றால் அந்த நிலைமை வராது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னித்தல் மூலம் சமூகத்திலும் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், கோபத்தின் அதாவது மன்னிப்பதன் மூலமாக ஒரு மனிதன் தனி மனிதனிலே அவன் மன அழுத்தம் குறைகின்றது, அவனுக்கு அமைதியான தூக்கம், நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறது, அவன் இதயம் பரிசுத்தமாகிறது, அவனுக்கு கோபம் இல்லாமல் போகின்றது. இப்போது நாம் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் மற்ற மனிதனை மன்னிப்பதனால் சமூகத்திற்கு கிடைக்கிற நன்மைகள் என்று பார்க்கிற போது, குறிப்பாக சொல்ல போனால் குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை, குடும்ப உறவுகள் பலப்படுகிற ஒரு சூழல் உருவாகின்றது. குடும்பங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்குது. பெரிய ஒரு குடும்பம் என்று சொல்லுவார்கள், ஆனால் ஒருவரோடு ஒருவர் பேச மாட்டார், கதைக்க மாட்டார். ஜனாசாவில் கூட ஒரு ஊராரை போல தூரத்தில் நின்று பார்த்து விட்டு செல்கின்ற சூழல்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த மன்னித்தல் என்பது, இதன் மூலம் குடும்பங்கள் ஒற்றுமைப்படுகின்றது. அதே நேரம் கணவன் செய்கின்ற தவறுகளை மனைவி மன்னிக்கிற போது, மனைவி செய்யக்கூடிய தவறுகளை கணவன் மன்னித்து நடக்கிற போது, இன்றைக்கு நமது சமுதாயத்திலே அதிகரித்து காணப்படுகிற தலாக், விவாகரத்து, அந்த விடயங்களும் குறைந்து போகிற சூழலில் காணப்படுகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக தலாக் சமூகத்திலே நடக்கின்றது. அவ எனக்கு எதிர்த்து பேசுகிறான், அவ என்னை மதிக்காவில்லை,
அவ என்ன பற்றி இன்னார் இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார், அல்லது அவர் என்ன பற்றி இப்படி இன்னிடத்துல போய் பேசியிருக்கிறார். சின்ன விஷயங்கள். எனவே இந்த மாதிரியான சிறிய விடயங்களை மன்னிப்பதன் மூலமாக குடும்பங்கள் கூட, குறிப்பாக கணவன் மனைவி என்ற திருமண வாழ்க்கை நிரந்தரமாக சந்தோஷமாக நிலைத்திருப்பதற்கும் வாய்ப்பிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பகைகளின் காரணமாகத்தான் பல கொலைகள் நடைபெறுகின்றது. ஒருவருக்கொருவர் மிக மோசமாக ஆபத்தான முறையில் நடந்து கொள்கிற சில விடயங்களும் நடந்து கொள்கின்றது. எனவே சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கு இந்த மன்னித்தல் என்ற விஷயம் மிக முக்கியம். சின்ன விடயங்களுக்காக கொலை செய்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், எல்லை பிரச்சனைகளுக்காக, சில பொருட்களை அவர் திருடி விட்டார் என்பதற்காக என்று பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் மறுமையிலே இதற்கு கூலியை தருவான், அல்லது கூலியை கொடுப்பான், அல்லது இன்ஷா அல்லாஹ் காலப்போக்கில் சரியாகிவிடும் என்று நாம் மன்னித்து விடுகின்ற போது நிச்சயமாக இது சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு பாதுகாப்பான நிலைமையை உருவாக்கிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னிப்பு என்கிற விடயத்தை நாம் நமக்குள் பழக்கி கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எப்படி நாம் இந்த மன்னிப்பை நமக்கு மத்தியில் பழக்கி கொள்வது, வரவழைத்து கொள்வது என்றால், முதலாவது நாம் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயத்தை கருத்திலே கொள்ள வேண்டும். என்ன விடயம் அது? இந்த மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்து. நானும் நீங்களும் மனிதர்கள், நாங்கள் பாவங்களிலிருந்து பரிசுத்தமானவர்கள் கிடையாது. நாளை மறுமையிலே அல்லாஹுவை தவிர எங்களை மன்னிப்பதற்கு, கருணை காட்டுவதற்கு தகுதியானவர் யாருமே இல்லை. அந்த அல்லாஹ் நாடினால்தான் நம்மை மன்னிக்கலாம், அல்லது தண்டிக்கலாம். எனவே அந்த அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமாக இருந்தால் நானும் மனிதர்களை இந்த உலகத்திலே வாழுகிற போது மன்னிக்க வேண்டும். அந்த சுபாவத்தை நான் எனக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனது பிள்ளை செய்கிற தவறை எனக்கு மன்னிக்க முடியவில்லை என்றால், என் மனைவி செய்கிற தவறுகளை என்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால், என் கணவர் செய்கிற தவறுகளை என்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால், என் வயது முதிர்ந்த தாய் தந்தையர்களுடைய பேச்சுக்களை, அவர்கள் கதைத்த கதைகளை என்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால், எப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற என்னோடு இருந்தவர்கள், என்னை வளர்த்தவர்கள், என்னை ஆளாக்கியவர்கள், அவர்களுடைய தவறுகளையே என்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால் என் ரப்பு எப்படி என்னை மன்னிப்பான் என்ற அந்த விடயத்தை நாம் மனதிலே அழுத்துகிற போது எமக்குள் பிறரை மன்னிக்க வேண்டும் என்கிற உணர்வு வந்துவிடும். அதே போன்று இதற்கு சில சம்பவங்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமைக்கு உணவு கொடுத்து பராமரித்து வந்தார்கள். அந்த அடிமையே அவர்களுடைய மகளை விபச்சாரி என்று குற்றம் சாட்டினார். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு உணவு கொடுப்பதற்கு மறுக்கிற ஒரு சூழல் வந்தபோது அல்லாஹ் கண்டித்தான், அல்லாஹ் அதனை தடுத்தான். அல்லாஹ் சொன்னான், வல் யஃபு வல் யஸ்ஃபஹு, அவர்களை மன்னித்து பொறுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிய வசனத்தை இறக்கியதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக என்ன செய்தார்கள்? அந்த தன்னுடைய மகளையே விபச்சாரி என்று சொன்னவரை மன்னித்து விட்டார். இதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்கா? தன்னுடைய மகளை ஒருவர், அதுவும் நாம அவருக்கு செலவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அவர் சொல்றார் விபச்சாரி என்று எல்லா இடத்திலையும் போய் பகிரங்கப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒருவரையே அந்த சஹாபி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மன்னித்தார்கள் என்றால் இவ்வளவு பெரிய விஷயம். நாம கல்யாணத்துக்கு சொல்லல, ஹத்னாவுக்கு சொல்லல, உம்ராக்கு போக செல்லல, ஹஜ்ஜிக்கு போக செல்லல என்ற விஷயங்களை எப்படி இதையெல்லாம் ஒரு பகையாக எடுத்து இதற்காக வருடக்கணக்கில் இதற்காக ஜனாசாக்கும் வரப்படாண்டு சொல்லி போட்டு எப்படி பகையோடு இருக்க முடியும்? சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னித்தல் என்பது ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒருவன் ஒழுக்கமுள்ள மனிதன் என்றால், நல்ல பண்பாடுள்ள மனிதன் என்றால், அவனிடத்திலே பொறுமை, பிறரை மன்னித்தல் என்கிற விஷயமெல்லாம் அவனுடைய அணிகலன்களாக இருக்கும். ஒருவருடைய ஒழுக்கத்தின் அடையாளமாக, நற்பண்புகளின் அடையாளமாக இந்த மன்னித்தல் காணப்படுகின்றது. பழிவாங்குதல் என்பது ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது. பழிவாங்குதல், குரோத விரோதத்தோடு தொடர்ச்சியாக இருத்தல் என்பது அது ஒரு ஒழுக்கத்தினுடைய வெளிப்பாடு கிடையாது. எனவே அன்பானவர்களே,
அல்லாஹுடைய அடியார்களே, இந்த மன்னித்தல் விடயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜி உம்ராவுக்கு போகிற சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். வீடு வீடாக ஏறி இறங்குவார்கள். ஏன்? நாங்கள் பல லட்சங்களை செலவழித்து ஹஜ்ஜிக்கு போகின்றோம் அல்லது உம்ராவுக்கு போகின்றோம். அந்த அமல்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது, இவர்களோடு பேசாமல் கதைக்காமல் இருப்பதனால் என்று கருதி சில சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள்? வீடு வீடாக சென்று பகையோடு இருப்பவர்களை எல்லாம் சந்தித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு விட்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் இதுதான், அவரோட பேசாம கதைக்காம இருக்கிற போது அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை, அல்லாஹ்விடத்தில் உயர்வதில்லை, அல்லாஹ் அதனை கிடப்பிலே போட்டு விடுவான் என்ற காரணத்தில். அதே போன்றுதான் சகோதரர்களே, நாம் இருக்கிற இந்த ரமலானுடைய மாதமும் மிக பெருமதியான மாதம். பகலெல்லாம் பசியோடு தாகத்தோடு நமது ஆசைகளை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக இந்த நோன்பை பிடிக்கிறோம். இரவு நேரங்களில் நித்திரையை தியாகம் செய்து இரவு வணக்கங்களில் ஈடுபடுகிறோம், அல் குர்ஆனை ஓதுகின்றோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்த அமல்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால், அல்லது அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படவில்லை என்றால், இதன் மூலமாக அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிக்கவில்லை என்றால் நிலைமை எப்படி இருக்கும்? சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே மன்னிப்பதன் மூலமாக நமது அந்தஸ்து குறைவதில்லை. நாம போய் முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா என்று மட்டும் கருதி ஷைத்தானுக்கு இடத்தை கொடுத்து விடாதீர்கள். 2 பேர்கள் பேசாம கதைக்காம இருந்தா அவர்களில் முதலாவது யாரு சலாத்தை கொண்டு முந்துவாரோ, சமாதானத்துக்கு போவாரோ, அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே எங்களின் மூலமாக முதலாவது மன்னிப்பை வெளிப்படுத்துகிறவராக நாங்கள் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அபூ சுஃபியான் பத்ரிலே, உஹதிலே அவர்களுடைய சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட கொலை செய்தவர். ஆனால் மக்கா வெற்றியின் போது அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்கள். அந்த விஷயத்தை புறந்தள்ளி அவரை மன்னித்து அவருடைய இஸ்லாத்துக்கு முதன்மை கொடுத்தார்கள், முன்னுரிமை கொடுத்தார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்திலே, இந்த மன்னிப்பு என்கிற விடயத்தை நாம் கருத்திலே கொண்டு நமது வாழ்வில் நமது பண்பாடுகளில் இதனையும் அதிகரித்து, இந்த தவறுகள் யாரிடத்தில் இருக்குமாக இருந்தால் அதனை சீர் செய்து இந்த புனிதமான ரமலானுடைய காலத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழித்து இந்த ரமலானின் மூலம் பல நற்பண்புகளை பெற்ற அடியார்களில் நானும் நீங்களும் ஆகுவதற்கு முயற்சிப்போமாக. நாம் பேசிய விடயங்களை செயற்படுத்த எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.